ஹலோ அண்ட் வணக்கம் டார்லிங்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையை குட்டி மெசேஜோட கேட்போமா? இந்த கதையோட பேரு தங்கராஜா. கதைக்குள்ள போலாமா? சரி. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தங்கபுரின்னு ஒரு அழகான ராஜ்யம் இருந்துதான். ராஜ்யம்னா என்னன்னு தெரியுமா? எஸ், கிங்டம். இந்த ராஜ்யத்தை ஆண்ட அரசரின் பேரு ஆதிரன். அப்படின்னா தங்கபுரி கிங்டம் ரூல் பண்ண ரூலரோட பேரு, தட் இஸ் ராஜாவோட பேரு ஆதிரன். இவர் ரொம்ப நல்ல மனசு கொண்ட ராஜாவாம். அந்த தங்கபுரி ராஜ்யத்தின் ஜனங்களோட தேவையெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தீர்த்து வைப்பாராம். தங்கபுரியில இருக்க ஜனங்கெல்லாம் இந்த ராஜாவுக்கு ஒரு பட்ட பேர் வச்சாங்களாம். அதுதான் தங்கராஜா. அது ஏன்னு நீங்க போக போக தெரிஞ்சுப்பீங்க. ராஜா ஆதிரனுக்கு உலகத்திலேயே 3 விஷயம் ரொம்ப பிடிக்குமா. முதல் விஷயம் அவரோட பொண்ணு, இளவரசி இனியா. இளவரசினா பிரின்சஸ். ரெண்டாவது அவர் வளர்த்த நாய்க்குட்டி. அந்த நாய்க்குட்டியோட பேரு ஷேடோ. மூணாவது தங்கம். தங்கம்னா கோல்டு. இந்த ராஜாவுக்கு கோல்டு மேல அலாதியான ஒரு ஆசையாம். அப்படின்னா பேராசைன்னு சொல்லலாம். பேராசைன்னா என்ன தெரியுமா? ஆக்சுவலி ராஜா ஆதிரன் ரொம்பவே வெல்த்தியான ஒரு பர்சனா. இவர்கிட்ட நிறைய 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 கோல்டு இருக்காம். கோல்ட் காயின்ஸ், அதாவது தங்க பொற்காசுன்னு சொல்லுவாங்கல்ல அது. அப்புறம் தங்கத்துல செஞ்ச நகைங்க, ஜுவல்ஸ். அது மட்டும் இல்லாம அதிகமான காசும் இருந்துதான். இது எல்லாமே அதிகமா இருந்தும் கூட அவருக்கு கோல்டு மேல இருக்கிற ஆசை கொஞ்சம் கூட குறையலையாம். இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு நினைப்பாராம். கோல்ட பொறுத்தவரை போதும்னு ஒரு எண்ணமே அந்த ராஜாவுக்கு வந்தது இல்லையாம். நம்ம கிட்ட ஒரு பொருள் இல்ல ஒரு விஷயம் அதிகமா இருக்கும்போது போதும்னு ஒரு தாட் வராம இன்னும் வேணும்னு தோன்றதுதான் பேராசை. அதனாலதான் ராஜா ஆதிரனை ராஜ்யத்துல எல்லாரும் தங்கராஜான்னு கூப்பிட்டாங்களாம். அப்படி சொல்லும்போது அவருக்கு அது ஏதோ ரொம்ப பெருமையா இருக்குமா. மத்த ராஜ்யத்தோட அரசர்கள் கிட்ட இருக்கிற தங்கத்தை விட இவர்கிட்ட தான் அதிகமா இருக்கணும்னு நினைப்பாராம். அவர் தூங்குனா கூட தூக்கத்திலயும் அவரோட பேலஸ கோல்ட்ல இருக்கிற மாதிரி தான் இமேஜின் பண்ணுவாராம். அவ்வளோ ஆசை கோல்டு மேல. ஒரு ராத்திரி நிஜமாவே தூங்கும்போது அவருக்கு கனவுல ஒரு தேவதை தெரிஞ்சாங்களாம். அந்த தேவதை உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டாங்களாம். ராஜா யோசிக்காம, எனக்கு நான் தொட்டதெல்லாம் கோல்டா மாறிடணும், அப்படி ஒரு வரம் வேணும்னு கேட்டாராம். தேவதை நல்லா யோசிச்சுட்டு அப்படியே ஆகட்டும்னு சொல்லி மேஜிக் வாட்டர் எடுத்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டாங்களாம். நாளையில இருந்து நீங்க தொட்டது எல்லாமே கோல்டா மாறிடும்னு சொல்லி மாயமா மறைஞ்சு போயிட்டாங்களாம் அந்த தேவதை. மார்னிங் அவர் எழுந்ததும் ஒரே எக்ஸைட்மெண்டா அவருக்கு. முதல்ல அவர் ரூம்ல இருக்கிற விண்டோ கர்டன்ஸ தொட்டாராம். ஒரு மேஜிக் ஆச்சாம். கர்டன்ஸ்லாம் அப்படியே கோல்டா மாறிடுச்சாம். அதை பார்த்துட்டு ரொம்ப ஆனந்தமா இருந்தாராம். அப்படியே போய் விண்டோஸை டச் பண்ணாராம். ஆனா திரும்பவும் கோல்டன் விண்டோஸா மாறிடுச்சாம். எஸ், நான் ஹாப்பியா சரி இப்போ போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம், ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிள் கிட்ட போனாராம். சேர்ல உட்கார்ந்ததும் திரும்ப ஒரு மேஜிக் நடந்துதான். பார்த்தா கோல்டன் சேர்ல உட்காந்துட்டு இருந்தாரா அந்த ராஜா. அவரு கோல்டன் பேலஸ் இருக்கணும்னு இமேஜின் பண்ணுவார்ல, அதே மாதிரி நடக்குதுன்னு ஒரே சந்தோஷமா இருந்தாராம். சரி, ரொம்ப பசிக்குதுன்னு டேபிள் மேல ஆல்ரெடி சர்வ் ஆயிருக்கிற சாப்பாடு எல்லாமே பார்த்துட்டு சாப்பிடலான்ட்டு அங்க இருக்க ஜூஸ் கிளாஸை எடுத்தாராம். ஒரு மேஜிக் ஆச்சாம். அப்படியே கிளாஸ்ல இருக்க ஜூஸ் எல்லாம் சாலிடா மாறிடுச்சாம். ஜூஸ் ஃபுல்லாவே கோல்டு கட்டி மாதிரி ஆயிடுச்சாம். எப்படி குடிக்க முடியும் அத? ஷாக் ஆயிட்டாராம் ராஜா. என்ன இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அடுத்து பிளேட் எடுத்தாராம். அதுல இருக்க சாப்பாடு தொட போனா திரும்ப ஒரு மேஜிக் ஆகி பிளேட் அண்ட் ஃபுட் எல்லாமே வந்துட்டு கோல்ட் ஆயிடுச்சாம். அவருக்கு என்ன நடக்குதுன்னே புரியலையாம். எனக்கு பசிக்குது, எல்லாமே இப்படி கோல்ட் ஆயிட்டா இப்ப நான் என்ன பண்ண முடியும், என் பசியை எப்படி தீர்த்துக்க முடியும் அப்படின்ட்டு ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தாராம். அந்த நேரம்னு பார்த்து ராஜா தினமும் தூங்கி எழுந்ததும் அந்த நாய்க்குட்டி ஷேடோ ஓடி வந்து அவரை கட்டி பிடிச்சு ஹக்கி பண்ணுமா, விளையாடுமா. அது ஒரு பழக்கமா தினமும்.
இன்னைக்கும் வந்துட்டு ராஜா இப்பதானே எழுந்து வந்து டைனிங் டேபிள் கிட்ட உட்காந்துருக்காரு. அந்த நாய்க்குட்டி குடுகுடுன்னு ஓடி வந்து அவர் மேல ஜம்ப் பண்ணுச்சான். நாய்க்குட்டி என்னாச்சாம்? ப்ஷ்ன்னு அப்படியே வந்து ஷேடோ ஒரு கோல்டு டாக் ஸ்டாச்சுவா மாறிட்டானாம். ராஜாவுக்கு அழுகையே வந்துருச்சாம். ஐயோ! என்ன நடக்குது இங்க? அப்படின்னு அழுகும்போது, இளவரசி இனியா அத பார்த்துட்டு, "அப்பா, அப்பா ஏன் அழறீங்க? நான் இருக்கேன் உங்களுக்கு அழாதீங்க" அப்படின்னு சொல்லி ஹக்கி பண்ண ஓடி வந்தாங்களாம். ராஜா வேணான்னு தடுத்து நிறுத்துறதுக்குள்ள, இளவரசி இனியா ஓடி வந்து ராஜாவ ஹக் பண்ணிட்டாங்களாம். ப்ஷ்ன்னு ஒரு மேஜிக் ஆச்சாம். இளவரசி இனியா ஒரு தங்க பொம்மையா மாறிட்டாங்க. ராஜாவோட உயிருக்கு உயிரான பொண்ணும், நாய்க்குட்டியும் இப்படி ஆயிட்டத பார்த்து, ராஜா கதறி அழுதாராம். என்ன பண்றது தெரியாம ஹி ஃபெல்ட் சோ ஹெல்ப்லெஸ். இத பார்த்து அந்த தேவதை திரும்ப ராஜா முன்னாடி வந்தாங்களாம். என்ன ஆச்சு ராஜான்னு கேட்டாங்களாம். அதுக்கு ராஜா சொன்னாராம், என்ன மன்னிச்சிருங்க, நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு புரியுது. எனக்கு இந்த வரம்லாம் எதுவுமே வேண்டாம் ப்ளீஸ்னு கெஞ்சினாராம். தேவதை அப்படியே ஆகட்டும்னு சொல்லி மேஜிக்கல் வாட்டர் எடுத்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணாங்களாம். எல்லாமே அப்படியே நேச்சுரலா மாறிடுச்சாம். எப்படி இருந்ததோ அதோட ஒரிஜினல் ஃபார்முக்கு அப்படியே வந்துருச்சாம். இளவரசி இனியாவும் ஷேடோவும் ராஜாவை கட்டி பிடிச்சுக்கிட்டாங்களாம். இதுல இருந்து ராஜா என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு தெரியுமா? ஒரு மனுஷன் கோல்டு இல்லாம இருக்கலாம், சாப்பாடு, தண்ணி, தனக்கு ரொம்ப பிடிச்ச உறவுகள் இல்லாம இருக்க முடியாது. என்கிட்ட எல்லாமே இருந்தது, இன்னமும் வேணும் இன்னமும் வேணும்னு ஆசைப்பட்டது தான் தப்புன்னு ராஜா தெரிஞ்சுக்கிட்டு சொன்னாராம். இந்த கதையில இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்? பேராசை பெரும் நஷ்டம். இதுதான் இந்த ஸ்டோரியோட மாரல். இருக்கிறத விட அதிகமா ஆசைப்பட்டா ஒண்ணுமே இல்லாம போயிடும். புரிஞ்சுதா குட்டீஸ்? நீங்களும் உங்ககிட்ட என்ன பொம்மை இருக்கோ அது எல்லாரோட ஷேர் பண்ணிக்கிட்டு ஹாப்பியா விளையாட கத்துக்கணும். என் ஃப்ரெண்டு கிட்ட இந்த பொம்மை இருக்கு, என்கிட்ட அது இல்ல, நீங்க அதை வாங்கி தந்தாதான் நான் ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா கிட்ட அழுது தொல்லை பண்ணக்கூடாது. ஓகேவா? சரி, இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ ஹாப்பியா அதை கண்டினியூ பண்ணுங்க. நான் உங்களை என்னோட அடுத்த ஸ்டோரியில சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய் அண்ட் டேக் கேர் மை டியர் ஸ்வீட் ஹார்ட்ஸ்.